அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். விந்து முந்துதலை ரொம்ப எளிமையான சில உணவுகள் உடற்பயிற்சி மூலம் எப்படி தடுக்கலாம்? புதிதாக திருமணமான தம்பதிகள் அல்லது 1 அல்லது 2 குழந்தை பிறந்த தம்பதிகள் உடல் உறவில் ஈடுபடும்போது விந்து முந்துதல் அப்படின்ற ஒரு பிரச்சனையால் உங்களால் முழுமையாக செயல்பட முடியலையா? உங்களுடைய பார்ட்னரை திருப்திப்படுத்த முடியல அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போயிடும். மிக எளிமையான செயல்முறையின் மூலம் இந்த விந்து முந்துதலை நாம் முற்றிலுமாக தடுக்க முடியும், நிறுத்த முடியும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த விந்து முந்துதலை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். விந்து முந்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, உடல் உறவில் ஈடுபடும் போது வித்தின் 1 or 2 minutes ஆண் உறுப்பு விரைப்புத்தன்மை இழந்து விந்து வெளியே வந்துடும். இதனால் நம்மளுடைய பார்ட்னரை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இதுதான் விந்து முந்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. பதட்டம், பயம், மன அழுத்தம், போதிய ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்குதல், மேலும் அளவுக்கு அதிகமாக கைப்பழக்கம் செய்தல். அது மட்டும் இல்லாமல் 2 வீலர் அதிகமாக ஓட்டுறீங்க அப்படின்னா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் ரொம்ப பலவீனமாக இருக்குது. இதுபோல் பல்வேறு விதமான காரணங்களால் விந்து முந்துதல் ஏற்படுது. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய ஆணுறுப்புக்கு விரைப்புத்தன்மைக்கு தேவையான விஷயங்களை நாம் செய்யணும். விரைப்புத்தன்மைக்கு இரத்த ஓட்டம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய முக்கிய உணவுகளாக கிராம்பு தண்ணியை சொல்லலாம். இந்த கிராம்பு தண்ணியை நீங்கள் 30 நிமிடம் அல்லது 60 நிமிடத்திற்கு முன்பாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இரத்த ஓட்டம் ஆணுறுப்புக்கு அதிகமாக பாய்ந்து நீண்ட நேரம் விரைப்புத்தன்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் விந்து முந்துதலை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, சில உடற்பயிற்சிகளை மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த உடற்பயிற்சிகள் செய்வதன் மூலம் விந்து முந்துதலை நம்ம நிறுத்த முடியும். அதாவது பெல்விக் உடற்பயிற்சி அப்படின்னு சில உடற்பயிற்சிகளை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த உடற்பயிற்சிகளை தினமும் காலையில் மாலையில் நம்ம இருவேளையில் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா விந்து முந்துதல் முற்றிலுமாக மாறிவிடும். நாம் நீண்ட நேரம் விந்து முந்தாமல் உடல் உறவில் ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான பயிற்சி அப்படின்னா, சிறுநீரகம் கழிக்கும் போது அதை வராமல் தடுக்கக்கூடிய தசைகளை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பெல்விக் பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு காலை மற்றும் மாலை 2 வேளையில் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா சில நேரங்களில் 3 வேளையும் செய்யலாம். இதை நம்ம செஞ்சுட்டு வரும்போது நம் விந்து முந்துதலை மாற்ற முடியும், தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது சிறுநீரகத்தையும் கட்டுப்படுத்த முடியும், மலத்தையும் கட்டுப்படுத்த முடியும். அந்த பகுதியில் கூடிய தசைகளுக்கு நம் வலிமை ஊட்டுவதன் மூலம் சிறுநீரகம், மலம், விந்து முந்துதல் போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை கட்டுப்படுத்தி கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது ஒரு விஷயமாக நாம் பதட்டம், பயம் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் செயல்பட வேண்டும். சீக்கிரமாக முடிஞ்சிருமோ என்ற ஒரு பதட்டமே அதை மேலும் வேகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறுது. அதனால் மூச்சு பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. தியானம், யோகா இதுபோல் விஷயங்கள் செய்வதன் மூலம் நாம் இதை சரி செய்யலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. மேலும் நம்ம பாதுகாப்பான உரையை தடிமனாக பயன்படுத்துவதன் மூலம் சென்சிட்டிவிட்டி குறைந்து அதிக நேரம் நாம் நீடிக்க உதவும். இதனால் நாம் நல்ல ஸ்ட்ராங்கான, நல்ல பிராண்டடான ஒரு விஷயத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளால் இந்த விந்து முந்துதலை தடுக்க முடியும், குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நாம் புகைப்பிடித்தல், மது அருந்துதல் இது போல விஷயங்கள் நரம்பு மண்டலத்தை அதிகமாக பாதிக்கும். அதுவும் குறிப்பாக சைன் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 1 அல்லது 5 பாக்கெட்டுக்கு மேலே காலி பண்ணுவாங்க. அதே போல் தொடர்ந்து ஹெவியாக ஆல்கஹால் சாப்பிடுவாங்க. இது போல் நபர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நரம்பு மண்டலம் பயங்கரமாக பாதிச்சிருக்கும். கை காலெலாம் நடுக்கம் எடுக்கும். அவங்களால் விந்து முந்துதலை தடுக்கவே முடியாது. அவங்களுக்கு அதிகமாக விந்து முந்துதல்ன்ற பிரச்சனை அதிகமாக இருக்கும். மேலும் நீங்கள் உங்கள் பார்ட்னருடன் இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது உங்களுடைய பெனிஸில் விந்து முந்துதல் உணர்வு ஏற்படும் போது கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய பெனிஸுடைய நுனிப்பகுதியை ஒரு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அதை நம்ம தடை செய்யலாம், கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாம். இதுபோல் செயல்முறைகள் தொடர்ந்து செய்வதன் மூலமாகவும் இந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனை நம்ம குறைக்க முடியும், தடுக்க முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மேலும் சில முக்கியமான உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனை நம்ம முற்றிலுமாக குறைச்சிடலாம் அப்படின்றாங்க. துத்தநாகம் சம்பந்தமான உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இது விந்து உற்பத்தியை முக்கியத்துவமானதாக கருதப்படுது. துத்தநாக சத்து அதிகம் இருக்கக்கூடிய முக்கிய உணவுகளாக பூசணி விதைகளை சொல்கிறாங்க. இதில் ஜிங்க் அதிக அளவில் உள்ளது. மேலும் இதில் டெஸ்டோஸ்டரான் அளவை அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கிய சத்தும் அடங்கியுள்ளது. அதே போல் கடல் உணவுகள், குறிப்பாக சிப்பி மற்றும் மீன் வகைகள், மேலும் பருப்பு வகைகளை, கொண்ட கடலை மற்றும் பயிர் வகைகள், இதில் ஜிங்க் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது.
அடுத்ததாக ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இது விந்தணுக்கள் சேதமடையாமல் தடுக்க உதவுகிறது. மாதுளை இது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து விந்துக்களுடைய தரத்தை மேம்படுத்துகிறது. தக்காளி இதில் இருக்கக்கூடிய லைகோபின் விந்துக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறது. பெரி பழங்கள், நெல்லிக்காய், ஸ்ட்ராபெரி மற்றும் ப்ளூபெரி இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா விந்துக்கள் சேதமடையாமல் நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இயங்க உறுதுணையாக இருக்குது. அடுத்ததாக அமினோ அமிலங்கள், வைட்டமின் நிறைந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். டார்க் சாக்லேட் இதில் இருக்கக்கூடிய அல்ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்தானது விந்துக்களுடைய அளவையும் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. மிதமான அளவில் டார்க் சாக்லேட் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது வாழைப்பழம் இதில் உள்ள ப்ரோமிலைன் மற்றும் வைட்டமின் B1 ஆனது வீரியத்தை அதிகரிக்க உதவுகிறது. முட்டை புரதம் மற்றும் வைட்டமின் E இது விந்துக்களுடைய இயக்கத்தை மொட்டாலிட்டியை அதிகரிக்க உதவுகிறது. அடுத்ததாக நட்ஸ் மற்றும் கீரைகள் இதில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கு. இது விந்துக்களின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். பாசிலைக்கீரை இதில் உள்ள போலிக் அமிலமானது ஆரோக்கியமான விந்துக்கள் உருவாக ரொம்ப அவசியமான ஒரு கீரை வகையாக சொல்லப்படுது. ரொம்ப எளிமையான இன்னொரு விஷயம் என்னென்னா, குறைந்தது தினமும் 3 லிட்டர் தண்ணியை நம்ம குடிக்கணும். அவ்வாறு குடிப்பதன் மூலம் உடல் உஷ்ணம் கட்டுக்குள் இருக்கும், உடல் குளிர்ச்சியாக இருக்கும். உடல் குளிர்ச்சியாக இருக்கும்போது உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த உயிரணுக்கள், விந்தணுக்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல முறையில் உற்பத்தி ஆகும். அப்போ நம்ம செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, புகைப்பிடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ரொம்ப இறுக்கமான ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது. போதிய தூக்கம், மன அமைதி தரக்கூடிய ஹார்மோன்கள் மற்றும் நம்ம நிம்மதியான ஆரோக்கியமான மனநிலையில் இருக்கிற மாதிரி நம்மளை பார்த்துக்கணும். வாரத்துக்கு 2 முறையாவது கீரைகளும் பழங்களும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான வெப்பத்தை தரக்கூடிய கணினிகளை, லேப்டாப்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இதனால் விந்துக்கள் வெப்பத்தினால் பாதிக்கப்படும், விந்து உற்பத்தி அதிகமாக பாதிக்கப்படும், உருவான விந்துக்களும் ஆரோக்கியம் இல்லாத ஒரு விந்தணுக்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விந்துக்கள் ரொம்ப வீரியமாக இருக்கணும், ஆண்குறி நீண்ட நேரம் விரைப்புத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னா நடைப்பயிற்சி ரொம்ப அவசியம். நடைப்பயிற்சி செய்யும்போது இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் இரத்த ஓட்டம் இருக்கும். இதனால் நீண்ட நேரம் விரைப்புத்தன்மையுடன் நல்ல வீரியமான விந்தணுக்களும் இருக்கும். இதன் மூலம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமாக, சுறுசுறுப்பாக, புத்திசாலித்தனமாக பிறக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தவறான பழக்க வழக்கங்கள், மாறிவரும் உணவு பழக்க வழக்கங்கள், இயந்திரமயமான வாழ்க்கை முறைகள், வேலைகள் இதனால் மன அழுத்தம், வேலை சுமை, பலு, ஆரோக்கியமற்ற உணவு இதனால் அவங்களுடைய ஆண்மை படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது, வீரியமும் குறைஞ்சிக்கிட்டே வருது, விந்தணுக்கள் தரமற்றதாக குவாலிட்டி கம்மியாக இருக்குது. இதனால் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் அறிவு கம்மியாக, நோய்வாய் அதிகமுள்ள குழந்தைகளாகவே பிறக்குது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறைகளும் நம்ம ஆரோக்கியமாகவும் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்முடைய உடலும் வலிமையாக இருக்கும், நம்மளுடைய உடல் உருவும் நீண்ட நேரம் செயல்பட்டு நம்முடைய பார்ட்னரை சாட்டிஸ்ஃபைடாக வச்சுருப்போம். தேவையற்ற தவறான பழக்கங்களும், மது பழக்கங்களும், குடி பழக்கங்களும், போதை பழக்கத்துக்கும் நம்ம அடிமையானோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சீரழிஞ்சிடும். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.